பொன்னி இனி யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மாடியில் தனக்குன்னு ஓலை வீடெல்லாம் கட்டி அதில் இருக்காங்க. அங்கே கீழே போய் ஸ்டோர் ரூமில் இருந்த அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதில் அடுக்கி வைக்கிறாங்க. பொன்னி படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்க்கும்போது சக்தி, சந்திரசேகர், சண்முகம்னு எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுறாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த பொன்னிக்கு என்ன ரூமா இல்லை? இங்கே சக்தியோட ரூம்லேயே பொன்னி இருக்கலாம். ஆனால் ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு மாடியில் போய் தனியாக இருப்பேன்னு சொல்லி அவளுக்குன்னு ஒரு ரூமையும் அங்கே அரேஞ்ச் பண்ணி இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சக்தி முகத்துக்கிட்ட அங்கே மாடியில் எந்த ஒரு லைட்டுமே இல்லை, அப்புறம் பொன்னி எப்படி அங்கே இருக்க முடியும்னு சொல்ல, அதுக்கு இங்கே சண்முகமும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை பார்த்தாலே பொன்னி ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா, நானே போய் அங்கே லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. இங்கே பொன்னியும் அங்கே கீழே போயிருக்காங்க. அந்த சமயம் இங்கே சண்முகம் இங்கே பொன்னி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வீட்டில் லைட்டெல்லாம் செட் பண்ணி அவங்க அம்மா ஃபோட்டோக்கும் லைட்டெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே பொன்னி வராங்க. சண்முகம் செஞ்சு வச்சிருக்க ஒவ்வொரு ஏற்பாடையும் பார்த்து பொன்னி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே சண்முகம் பொன்னிக்கிட்ட, பொன்னி நான் இந்த வீட்டுக்கு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், இதையும் வேண்டான்னு சொல்லிடாத, உன் அம்மாவோட படம் லைட் இல்லாமல் இருக்கக்கூடாதேன்னு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பொன்னின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க பொன்னி. அது மட்டும் இல்லாமல் பொன்னி மாடியிலேயே அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்ச பொன்னி வேலைக்கு போகிறதால அவங்களோட சுய சம்பாத்தியத்தில் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது சந்திரசேகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்னி என்னதான் அடம்பிடிச்சாலும் வெளியில் போய் வேலை பார்த்து அவளுக்குன்னு ஒரு தனியாக ரூமையும் ஏற்படுத்திக்கிட்டு இப்போ சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படியோ பொன்னி இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தால் போதும். பொன்னிக்காக நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பொன்னி ஒவ்வொன்றையும் சமாளிச்சுட்டு ரொம்பவே தைரியமாக இருக்கா. சீக்கிரமாகவே அவள் மேலே தப்பே இல்லைன்னு சக்தியாக இருக்கட்டும் பொன்னியாக இருக்கட்டும் உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க பிரீத்தி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னும் போது அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் நானும் நல்லா தான் இருக்கோம். ஆமாம் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாளா? நீ போட்ட திட்டத்தின் பிரகாரமாக சக்தி கூட ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே பிரீத்தியும் நான் நினச்சது எதுவுமே நடக்காது போலமா, இந்த பொண்ணு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு நிறைய திட்டம் போட்டேன். வீடியோ ஆதாரத்தெல்லாம் காட்டி இங்கே ஜெயா ஆண்டியோட மனசெல்லாம் மாற்றி எப்படியாவது அவங்களே பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் போக வச்சுருவாங்கன்னு நினச்சி எல்லாமே செஞ்சேன். ஆனால் மறுபடியும் பொன்னி வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் கூட இருக்கக்கூடாதுன்னுட்டு என்னென்னவோ செஞ்சோம். ஆனால் அந்த பொன்னி மாடியில் அவளுக்குன்னு ஒரு ரூமை ஏற்படுத்திக்கிட்டு அங்கேயே நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வேலைக்கும் போகிறா. உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா நடந்துக்கிறா இந்த பொன்னி. என்ன செய்கிறது, எப்படி அந்த பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பேன்னு ஒன்றுமே தெரியல. ஏதோ ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவேன், உண்மையை நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் என்ன செய்ய போகிறா ஏது செய்ய போகிறான்னு ஒன்றுமே தெரியல. இந்த பொண்ணி இவ்வளோ அடம்பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு என்ன திட்டத்தோடு வந்திருக்கேன்ற விஷயம் இந்த பொண்ணிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டி தான் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்க போகிறான்னு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பொன்னியோட அப்பாவும் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நீ எந்த தப்பும் செய்யலை, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. ஆனால் அந்த பொன்னி தான் அந்த சக்திக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தையே நிப்பாட்டி நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை அவள் வாழ்ந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போக ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல. நீ எந்த தப்புமே செய்யலை, கண்டிப்பாக சக்தி உனக்கு கிடைப்பாரு. நீ எதை பற்றியும் யோசிக்காத, தானாகவே அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போவா. நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சக்தியும் மற்றவங்களுக்கும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜெயா உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல, அதுவே போதும், அதை நீ தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே பிரீத்தியும் அவங்க அம்மா அப்பாவும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பக்கமாக போன பொன்னி கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவமாக இந்த பிரீத்திக்கு அவளோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்ற விஷயத்த கூட சொல்லாமல் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு அவள் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கா. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், இந்த பிரீத்தி சந்தோஷமாக சக்தி கூட வாழணும், இப்படி தானே திட்டம் போட்டிருக்கா. ஆனால் இவ யாரு, என்ன ஏது, எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான்ற எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம ஜெயாத்தை என் மேலே தப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் இந்த பிரீத்தியை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்களே. முதல்ல இந்த பிரீத்தியை பற்றின உண்மையை வெளியில் கொண்டு வரணும். இவ தானே இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, அவங்க அம்மா அப்பாவும் இந்த பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின உண்மை கண்டிப்பாக இங்கே சக்திக்கு தெரிய வரணும். அப்போ தான் இந்த பிரீத்தி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு
இங்கே பிரீத்தி அவங்களோட அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து உடனே கிளம்புன பொன்னி இங்கே சக்தியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. இங்கே சக்தியும் பொன்னியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பொன்னி ரூமுக்கு வரவும் சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல பொன்னி மனசு மாதிரி என்னை பார்க்க வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, வா பொன்னி நீ பேசாமல் இந்த ரூம்லேயே இருந்துரு, நீ என்னை மன்னிச்சிட்டல்ல, நீ எப்பயும் போல் என்கிட்ட பாசமாக பேசுவல பொன்னி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே பொன்னியும் உங்ககிட்ட பாசமாக பேசவோ இல்லை மறுபடியும் இந்த ரூமில் நான் தங்கவோ வரவே இல்லை. உண்மை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அந்த உண்மை உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இப்போ இங்கே வந்தேன். முதல்ல இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் சக்தியும் எங்கே கூப்பிடுற, ஏற்கனவே நீ என் பேச்சை கேட்காம வீட்டில் உள்ள என் அப்பா என் அண்ணன் யார் பேச்சையுமே கேட்காம ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு மாடியில் தனியாக இருக்க, அங்கே கூட வந்து பக்கத்தில் உனக்கு உறுதுணையாக இருக்கலான்னாலும் நீ விட மாட்டிக்கிற, அப்புறம் இப்போ எங்கே பொண்ணி கூப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன்ல இந்த பிரீத்தி இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கான்னுட்டு, உங்கள் மேலே உள்ள ஆசையிலையும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்துலேயும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நான் பல முறை எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனால் யாருமே என்னை நம்பலை. அந்த பிரீத்தியை மட்டும்தானே நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பிரீத்தி அவள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்கள். ஏன்னா என்னையே நம்பாமல் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க. அதனால் உண்மையை நிரூபித்தா மட்டும்தான் உங்களுக்கும் என்னை பற்றின வந்து உண்மை தெரிய வரும். என் மேலே தப்பே இல்லைன்னு நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு இங்கே சக்தியோட ரூமுக்கு போயிட்டு பொன்னியும் இங்கே பிரீத்தி பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே சக்திகிட்ட சொன்ன உடனே இங்கே சக்தியும், இல்லை பொன்னி உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இப்போ வரைக்கும் வீட்டில் உள்ளவங்க உன்னை பற்றி எதுவும் பேசினாலோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்னவோ ஒரு குழப்பத்தில் இருந்தேன், அதனால் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்காக உன்னை விட்டு கொடுத்துருவேனா? உனக்காக நான் பேசாமல் இருப்பேனா? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன் மேலே தப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்காக சக்தியும் அங்கே கிளம்பி போகிறாரு. இங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பொன்னியும் சக்தியும் பிரீத்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சக்தி வரதை பிரீத்தி பார்த்துடுறாங்க. உடனே தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பேசுகிற விஷயம் இங்கே சக்திக்கு தெரியக்கூடாதே. இந்த பொன்னியும் சேர்ந்து வரானா அப்போ நான் பேசுகிற எல்லாத்தையுமே இந்த பொன்னி கேட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தயங்குறாங்க, பயப்படுறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை வச்சிடுறாங்க பிரீத்தி. உடனே அங்கே போன சக்தியும் பிரீத்தி கிட்ட, ஆமாம் பிரீத்தி இவ்வளோ நேரம் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த, நானும் பொன்னியும் இங்கே வரதை பார்த்த உடனே ஃபோனை வச்சுட்டியே, ஆமாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே பிரீத்தியும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன் சக்தி, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாலும் அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பேசணுமா என்ன? ஃபோன் பேசக்கூட எனக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாதா? அப்படி உரிமை இல்லாத வீட்டில் இருக்கணும்னு எனக்கும் அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் ஃபோன் பேசணுன்ற உண்மை இந்த பொன்னிக்கும் சக்திக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வேற என்னவோ பேசி சமாளிக்கணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. உடனே பொன்னி ரொம்ப கோவமாக பிரீத்தி கிட்ட, பொய் சொல்லாதீங்க பிரீத்தி, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, என்னெல்லாம் பேசுனீங்கன்ற எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அதனால தான் இந்த உண்மை சக்திக்கும் தெரியணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நீங்கள் பேசலை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே சக்தியோட முகத்தை பார்த்து உண்மையை சொல்லுங்கள் பிரீத்தின்னு சொல்ல, என்ன பொன்னி நீங்கள் சக்தியை கூட்டிகிட்டு வந்து என் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி நிரூபிக்கணும்னு சொல்லி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. என் அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் எதுக்கு சக்தியோட வீட்டில் இருக்கணும்? அவங்க கூட சந்தோஷமாக நான் எங்கேயாவது போய் இருந்திருப்பேனே. யாரும் இல்லைன்னு நானே இங்கே ரொம்ப வேதனையில் தங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப தானே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே பொன்னியும், அப்படி நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உண்மை என்னவோ அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ பேசுகிறீங்களே பிரீத்தி, உங்கள் ஃபோனை நீங்கள் சக்தி கிட்ட கொடுங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க என்ன ஏதுன்னு சக்தியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. தான் கையில் இருக்க மொபைலை சக்தி கிட்ட கொடுக்கவே தயங்கி நிற்கிறாங்க. அந்த மொபைலை யாரும் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக மொபைலை மறைக்கிறாங்க. அப்போவே இங்கே வந்து சக்திக்கு தெரியுது, இந்த பிரீத்தி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான், இதை அப்படியே சும்மா விடக்கூடாது. ஏன்னா இந்த பொன்னி வந்து பிரீத்தி எதுக்காக வந்திருக்கான்னு என் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொன்னப்போ என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும், என்னுடைய மாமா, என் அக்கான்னு யாருமே நம்பலை. அதனால கண்டிப்பாக இந்த மொபைலில் தான் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது. இந்த பிரீத்தி உண்மையாகவே அவளோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசியிருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பிரீத்தியோட மொபைலை வாங்கினா தான் தெரியும்னு சொல்லிட்டு பிரீத்தி மொபைலை தரவே மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. ஆனால் சக்தி விடாமல் அந்த மொபைலை கையிலேருந்து வாங்கிடுறாங்க.
பிரீத்தியோட மொபைலை வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் பிரீத்தி யார்கிட்ட பேசியிருக்காங்க என்ன ஏதுன்ற விவரத்தை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா அப்பான்னு அந்த மொபைலில் சேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட தான் கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரீத்தியோட மொபைலில் இருந்தே அந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க சக்தி. அங்கே என்ன இப்போ தான் பிரீத்தி பேசினா அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாளேன்னுட்டு பிரீத்தியோட அம்மாவும் ஃபோனை எடுத்துட்டு, ஏன் பிரீத்தி என்னாச்சு, இப்போ தானே பேசினேன், அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கேடி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சக்திக்கு தெரிய வருது பிரீத்தியோட அம்மா தான் பேசுகிறாங்கன்னுட்டு. உடனே நான் வேற யாரும் இல்லை சக்தி பேசுகிறேன்னு சொன்ன உடனே பிரீத்தியோட அம்மா பயத்தில் பதில் பேசாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இங்கே பிரீத்தி வேணும்னே அவள் அம்மா அப்பாவை எங்கேயோ தங்க வச்சுட்டு அவங்க எங்கன்னே தெரியலன்னு பொய் சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இனியும் இந்த பிரீத்தியை சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அழுதுட்டுருக்க பிரீத்தியை அங்கேருந்து கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க பொன்னி. இங்கே பிரீத்தி ரொம்ப அழுகுறாங்க. விடு சக்தி, என்னை எதுக்கு கீழே கூட்டிகிட்டு போகிற, என் மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த பொன்னி அவளுடைய தப்பை மறைக்கிறதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக இவ எல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்கா. நீ என்னையே நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி பிரீத்தியும் சக்தி கிட்ட கேட்டு அழுகுறாங்க. அதுக்கு சக்தியும், நீ வாயை மூடிட்டு கீழே வா, நான் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன், இனி இந்த வீட்டில் நீ இருக்கணுமா வேண்டாமா நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரீத்தியோட அழுக சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து பார்க்குறாங்க. என்ன பிரீத்தியோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்தியும் பிரீத்தியை கூட்டிகிட்டு கீழே போக உடனே ஜெயா, டே சக்தி என்ன செஞ்சிட்ருக்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கே பிரீத்தி யார்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாரு இங்கே சக்தி. அம்மா இத்தனை நாள் பிரீத்தியை நம்பிட்டு இருந்தீங்கல்ல, பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்கன்னு பிரீத்திக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவள் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க விஷயத்த பொன்னி பார்த்துட்டு வந்து சொன்னான். நான் பொன்னி மேலே உள்ள நம்பிக்கையில் அங்கே போய் பார்த்தேன். ஆனால் பிரீத்தி ரொம்பவே பயந்துருந்தா, ஃபோனை கூட தர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சா. ஃபோனை வாங்கி யார்கிட்ட பேசினான்னு நானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தேன். பிரீத்தியோட அம்மா தான் அந்த ஃபோன் எடுத்து பேசினாங்க. இத்தனை நாள் என் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்த இந்த பிரீத்தி நம்ம எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருந்திருக்கா. இப்போ தெரியுது அவங்களுக்கு இந்த பிரீத்தியோட அருமை என்னன்னுட்டு. பிரீத்தியை போய் நம்பிட்டு இருந்தீங்க, ஆனால் பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு என்னெல்லாம் பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுல்ல, பிரீத்தி சொன்னது எல்லாமே பொய்ன்னுட்டு. அதே மாதிரி ஏற்கனவே பொன்னி சொன்னான், என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் பிரீத்தி வீட்டுக்கு வந்திருக்கான்னுட்டு. அதுதான் உண்மை, அதுக்காக தான் அவள் பொய் சொல்லி இந்த வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சக்தி பிரீத்தியை பார்த்து முறைக்க பிரீத்தி பதில் பேசாமல் அழுகிறாங்க. சந்திரசேகர், ஏமா பிரீத்தி, நீ தான் எல்லாத்துக்குமே ஒரு உண்மையை தான் நான் சொல்லுவேன்னு சொல்லுவியே, இப்போ இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி இங்கே பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சியேம்மா, உன் அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்க, இப்போயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களாத்த, தப்பு செஞ்சது என்னவோ பிரீத்தி, ஆனால் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க. எந்த தப்புமே செய்யாத நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பிரீத்திக்காக தானே முடிவெடுத்தீங்க. ஏதோ உங்கள் பையனும் பிரீத்தியும் ஒன்று சேர்ந்து வாழ இருந்த வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கல்ல. இல்லவே இல்லை, பிரீத்தி இப்போ வரைக்கும் திருந்தவும் இல்லை, பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள போய் நம்பிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, உங்களை சொல்லணும் அப்படின்னு பொன்னி ரொம்ப கோவமாக ஜெயா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பிரீத்தியை பற்றின உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்ததால் ஜெயாவால் பொன்னி பேசுகிற பேச்சுக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே சந்திரசேகர், என்ன ஜெயா பார்த்துட்ருக்க, அதான் பிரீத்தி தலை குனிஞ்சு நிற்கிறதுலே தெரியலையா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னுட்டு. தப்பு செஞ்ச பொண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா இந்த பிரீத்தி இப்போ தப்பு செஞ்சுருக்கா. இனி பிரீத்தி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே சக்தி வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவள் வேலை பார்க்கவும் கூடாது. ஒரேடியாக இந்த பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல பொன்னி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொரு உண்மையவாக கண்டுபிடிச்சி எதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பொன்னி. பிரீத்தியை ரொம்பவே நம்புன இங்கே ஜெயா பதில் பேச முடியாமல் பொன்னி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.